யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டுப்போனார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். இதில் 3 பேருடைய பேர் இங்கே பயன்படுத்தப்படுது. ஒன்று காயின், இன்னொன்று பீலையாம், இன்னொன்று கோரா. இந்த 3 பேரையும் ஆண்டவர் சொல்லி இவங்க கெட்டு போனாங்க, இவங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் கெட்டு போனாங்க அப்படின்னு நமக்கு இந்த எச்சரிப்பாக இந்த வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். இவர்களுக்கு ஐயோ அப்படி தான் இந்த வசனம் ஆரம்பிக்குது. இவங்களாம் யாரு? காயின் வழியிலே ஒரு குரூப் நடந்தது, கெட்டு போயிட்டாங்க. இன்னொரு குரூப்பு பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரந்தோடி அந்த பாதையில் ஓடி கெட்டு போனாங்க. இன்னொன்று கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி நிறைய பேர் கோரா போல, ஏன் நாங்கள் சர்ச்சைக்கு வந்து தான் ஆகணுமா, நாங்கள் பண்ணி தான் ஆகணுமா? கோரா என்ன பண்ணான்? மோசேயை எதிர்த்து என்ன செஞ்சான்? பேசினான். தேவன் வைத்த ஊழியர்களை எதிர்த்து பேசினான். அந்த எதிர்த்து பேசினதுனாலே அவங்க வீணா போனாங்க. அவங்களோடு கூட்டம் கூடினவங்களும் பூமி பிளந்து விழுங்கி போட்டது. அதே போல பீலையாமினுடைய வஞ்சகத்தின் வழியில போய் நிறைய பேர் கெட்டு போனாங்க. இன்னொன்று காயின் வழியிலே போய் அநேகர் கெட்டு போனாங்க. இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் சபைக்குள்ள உள்ளவங்க தான், புறஜாதியார்கள்லாம் கிடையாது. காயினா இருக்கட்டும், கோராவா இருக்கட்டும், பீலையாமா இருக்கட்டும், இவர்கள் எல்லாரும் தேவனுடையவர்களாக இருந்தவர்கள் தான். ஆனால் இடையிலே தங்கள் பாதைகளை மாற்றிக்கொண்டு அந்த பாதையிலே மற்றவர்களை இழுத்து கொண்டு தான் கெட்டதும் அல்லாமல் தன்னை பின்பற்றின கூட்டத்தை என்ன செஞ்சாங்க? கெடுத்து போட்டார்கள். இதெல்லாம் பைபிள் நமக்கு எடுத்து சொல்லி, இந்த மாதிரி கூட்டத்தோடு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. இவர்கள் கெட்டு போனது போல உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவனமாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எச்சரித்து பேசுகிறார். இந்த 2026 முதல் புதன்கிழமையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னா, ஒரு 3 பேரை கர்த்தர் நமக்கு முன்னாக நிறுத்தி, இவங்களை போல நீங்க மாறிடாதீங்க. காயின் இந்த உலகத்தில் முதல் பிறந்தவன் அவன்தான். எவ்வளவு மேன்மை தெரியுமா காயினுக்கு? ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் அப்படியே வாலிபர்களா உருவாக்கிட்டார். ஆனா ஒரு குழந்தை, இந்த உலகத்திற்கு குழந்தையாய் வந்த ஒருவன் தான் காயின். உலகத்திலே முதல்ல குழந்தை என்கிற ஒரு பெரிய அந்தஸ்து இந்த காயினுக்கு தான். பீலையாம் யார் தெரியுமா? தேவனோடு பேசுகிற அந்த ஸ்லாக்கியம் பெற்றவன். கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனும் கர்த்தரோடு பேசுகிறான். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. இந்த கோராலாம் யாரு? இவர்கள் எல்லாம் சோத்திரிக்கிறோம் அந்த லேவி கோத்திரத்தில் இருந்தவர்கள். சோத்திரிக்கிறோம், நல்ல ஹை பொசிஷன்ல கர்த்தருக்காக பயன்பட வேண்டிய ஒரு கோத்திரம் அது. ஆகவே இந்த 3 கூட்டத்தாரையும் பார்த்தீங்கன்னா மேன்மையாய் இருந்திருக்க வேண்டியவர்கள், கர்த்தருக்காக மேன்மையாய் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டியவர்கள், வேதத்திலே பல பக்கங்களை அவர்கள் எடுத்திருக்க வேண்டியவர்கள், அநேகருக்கு உதாரணமாக இருந்திருக்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டியவர்கள், கர்த்தருடைய கையிலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியவர்கள், பாக்கியமும் ஸ்லாக்கியமும் மேன்மையும் பெற்றவர்கள் தான் இவர்கள் எல்லாரும். ஆனால் அவருடைய வழி தாறுமாறானதுனாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால அவங்க மட்டும் கிடையாது, அவர்களை பின்பற்றினவர்களும் கெட்டு போனார்கள். நீ காயினை சாதாரணமாக பிறந்தள்ளிட முடியாது. எவ்வளவு மேன்மை கூடியவன் காயின். பீலையாம் பார்த்தனா அவன் பேரே கெட்டு போச்சு. ஆனால் பீலையாம் அப்படிப்பட்டவர் அல்ல. சாதாரணமா ஆண்டவரோடு சர்வ சாதாரணமாய் பேசுகிற ஒரு பெரிய கிருபை பெற்றவர். நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு வரேன்ட்டு போறவர். ஆண்டவர் பேசினார். ஆனால் இவ்வளோ மேன்மை உடையவர்கள் தங்கள் வழியிலே
உருண்டு பிறண்டு தேவனை விட்டு விலகி போய் நமக்கெல்லாம் அவங்க எச்சரிப்பாக இருக்கிறாங்க. சோத்திரம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்க்குறேன். ஜெபம் பண்ணவங்க, ஊழியம் செஞ்சவங்க, கத்தருக்கா ஓடுன எத்தனையோ பேர், தரம் புரண்டு போனவ எத்தனையோ பேரை நான் பார்க்குறேன். ஆகவே நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடிக்கு இந்த கடைசி காலத்தில் முற்று முடிய நிலைத்து நின்று அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவனை பாவம் மேற்கொள்ளாது. பெருமை வந்துடக்கூடாது. அப்பா கிருபப்பா, உங்க கிருபை கீழே இருந்து என்ன நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பாவம் என்ன மேற்கொண்டக்கூடாதுப்பா. ஆண்டவரே, சத்தியத்துக்கு மாறான ஒன்றில் நான் போயிடக்கூடாது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உண்மை சேவிக்கிறேன்ப்பா. என் தலைமுறையா என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி எல்லாம் கத்தரை சேவிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் காயினை போலவோ பீலையாமை போலவோ ஆண்டவரே கோராவை போலவோ எங்களுடைய லைஃப் இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எச்சரிப்பா சொல்லுகிறேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதை விட பெருசாக இருந்தது. ஆனால் இடையில் அவர்கள் ட்ராப் அவுட் ஆயிட்டாங்க, ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்கள் நமக்கு முன்னாக சாட்சியாக இருக்கிறபடியால் அப்படிப்பட்டவைகள் நமக்கு நேர்ந்து விடாதபடிக்கு இந்த 2026 ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, இதை ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டு போன ஆண்டு செய்ய தவறினவைகள், போன ஆண்டு உமக்காக செய்ய மறந்தவைகள், போன ஆண்டு நான் அசட்டையாக இருந்தது, போன ஆண்டு நிர்விசாரமாக இருந்தது, போன ஆண்டு கொஞ்ச நேர கத்தரிக்காய் வாழ்ந்து பிறகு அப்படியே விட்டு விட்டது, எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. போன ஆண்டு நம்ம வேதத்தை முழுமையாக வாசிச்சோமா? நான் யாரையும் நியாயம் தீர்க்கல, உங்களே நீங்கள் நியாயம் தீர்த்து பாருங்க. பைபிளை ஃபுல்லாக வாசிச்சு முடிச்சோமா? என் தனிப்பட்ட ஜபம் இருந்துச்சா? தேவனுக்கு எனக்கும் இருந்துச்சா? யாரையாவது நான் மன்னியாது இருந்தனா? கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருந்தனா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாம நான் போனனா? இல்லை என் குடும்பம், என் வேலைன்னே கதையை ஓட்டனா? என்னென்ன செஞ்சோன்னு நமக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியாக வாழ்ந்தீங்க, உண்மையாக இருந்தீங்க, நாம் பரிசுத்தமாக இருந்தோம் என்பதற்காக இந்த ஆண்டு நம்ம கொடுக்கப்படலை. இந்த ஆண்டாகில் இவன் கனி தருவானா என்பதற்காக, இந்த ஆண்டாகில் இவர் ஜெபிப்பார்களா, இந்த ஆண்டாகில ஊழியம் செய்வார்களா, இந்த ஆண்டாகில எனக்காக எழும்புவார்களா என்று நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினாலே, பெரிதான இரக்கத்தினாலே நம்ம சில நேரங்களில் நம்மளே ஒரு வகையை வச்சிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் சர்ச்சைக்கு வருவேன். நீ மனசில் நீயே வச்சுட்ட பிறகு உனக்கு எத்தனை பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் நீ வரப்போறது இல்லை. நீ வர்றதும் வராதும் நீ எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. உனக்கு அக்கறை இல்லாத ஒன்றில் தேவன் ஒன்றை செய்யும்படி உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டார். அவர் காட் இஸ் செட்டில் காட். திறந்தா உள்ள வருவன்றாரு. திறக்கலன்னா நீ போ. என்னை பின்பற்ற வர விரும்பினால் வா. விருப்பம்தான் முக்கியம். கட்டாயமா என் பின்னாடி வான்னு அவர் நினைச்சா இழுத்தர முடியும். அப்படி யாரையும் அவர் இழுக்க விரும்பல. அவர் நமக்கு அப்பா மாதிரி, நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. பிள்ளை அப்பாவுடைய மனதை புரிந்து கொண்டு பிள்ளை பின்னாடி போகணும். நம்ம அடிமை இல்லையே. நம்ம அவர் சோத்திருக்கிறோம், ஓட்டுகிற சோத்திருக்கிறோம். வேலையால போல நம்மளை ஓட்டுகிறவர்கள், ஆளோட்டிகளை போல நம்மளை ஓட்டுறதுக்கு இல்லை. அவர் நமக்கு அப்பா, நாம அவருடைய பிள்ளைகள். அப்பாவுடைய மனதை அறிந்து அப்பாவுடைய தொண்டை செய்யணும், அவ்வளோதானா? ஹல்லேலூயா. ஆகவே இதையெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டிலே துவங்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வசனத்தில் 3 பேரை இருக்குது. அதில் ஒரு பேரை மட்டும் இன்றைக்கு நம்ம ஒரு ஸ்டடி எடுப்போம். முதல்ல காயின், அவரை மட்டும் இன்னைக்கு நம்ம எடுக்கலாம். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்களுக்கு ஐயோ. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, இவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயின் வழியில் நடந்து பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அப்போ காயினுடைய பாவம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அதற்கு முன்பாக மத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் கையில தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் கையில் தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரையோ அவியாத அக்கினியில் என்ன செய்வாரா? சுட்டெரிப்பார். ஆண்டவருடைய கையிலே கோடாரி இருக்கிறது. ஆண்டவருடைய கையிலே கருக்கான பட்டயம் இருக்கிறது. ஆண்டவருடைய கையிலே தூற்றுக்கூடை இருக்கிறது. இதெல்லாம் நியாய தீர்ப்பினுடைய பொருளா இருக்கிறது. இந்த முதல் பைபிள் ஸ்டடியில் கர்த்தருடைய கையில் தூற்றுக்கூடை இருக்கிறது என்று நான் சபைக்கு சொல்லுகிறேன். இந்த கோதுமையும் பதரும் பார்த்தா அப்படியே சிமிலரா ரெண்டு கோதுமை மாதிரியே இருக்கும். ரெண்டு ஒரே கலரா தான் இருக்கும். ஆனா அதுல காத்து அடிச்சாதான் பதறு எது கோதுமை எதுன்னு தெரியும். காத்தடிச்சா பதறு பறக்கடிக்கப்படும், கோதுமை மட்டும் களஞ்சியத்தில் மிஞ்சி நிற்கும். அப்ப சபையில ரெண்டு கூட்டம் இருக்கு, ஒன்று பதறு, இன்னொன்று கோதுமை. இந்த நாளிலே உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, நான் சபையில் பதராக இருக்கிறேனா அல்லது கோதுமையாக இருக்கிறேனா? நான் பயனுள்ள கோதுமையா அல்லது பயனற்ற பதராக நான் இருக்கிறேனா? ஆனா பார்வைக்கு ரெண்டு கோதுமை மாதிரி தான் தெரியும், கலர் ஒன்னா தான் தெரியும். ஆனா சோதனை வச்சா ஒரு காற்று அதன் மேல் வீசிச்சுனா தான் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியும். எல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் எடுத்து தான் வராங்க. எல்லாரும் விசுவாசின்ற பேர்ல தான் சபையில் வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் யார் பதர் யார் கோதுமைன்னு தெரிஞ்சிடும். அவங்க பேசுறதுல, அவருடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்போது கர்த்தருக்காக நிலைச்சு நிற்கிறாங்களா இல்லை கோச்சிக்கின்னு ஓடுறாங்களா? கர்த்தருக்காக அவ்வளவு உபத்திரவத்தில் நிலைச்சு நிற்கிறாங்களா இல்லை பிச்சு பிடிக்கின்னு ஓடிடுறாங்களா? பதரெல்லாம் ஓடிடும், கோதுமை மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, தூரா சமபூமியில் எல்லாரும் கர்த்தரை விட்டு விலகின பொழுது 3 பேர் மட்டும் சொன்னாங்க, எங்களை அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் கர்த்தரை தவிர வேறு ஒன்றையும் பணிய மாட்டோம். அல்லேலூயா. எங்களை சிங்கக்கபில போட்டாலும் சரி இல்லை போடாம விட்டாலும் சரி எங்க ஜபத்தை நாங்கள் விட மாட்டோம். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில சோத்திரிக்கிறோம், என்ன காற்று வீசினாலும் என்ன புயல் வந்தாலும் எங்க வீடு கீழே விழாது. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்கிற கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாம் யாரா இருக்கிறோம்னு பாருங்க. காயின் பதராய் போனான். முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, முதல் இடம் கிடைத்தும் பதராய் போன காயின். முதல் இடம் கிடைத்ததும் பதராய் போனான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால். சோத்திருக்கிறோம். அப்ப ஆதியாகமம் 4:1 பாருங்க, ஏவாள் சொல்றா, கர்த்தரால் ஒரு மனுஷனை என்ன செய்தேன், பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்ன வைக்கிறா, பேர் வைக்கிறா. அப்ப காயின் என்கிற வார்த்தைக்கு நான் கர்த்தரால் பெற்றவன் அப்படின்றார். அப்ப எவ்வளவு பெரிய அவனுடைய பிறப்பு எவ்வளவு மேன்மையா பைபிள்ல சொல்லப்படுது பாருங்க. அவனுடைய பிறப்பு எவ்வளவு உன்னதமா சொல்லப்படுது பாருங்க. சோத்திருக்கிறோம். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்படும் போது நான் ஏற்கனவே சொன்னபடி அவர்கள் வாலிப பருவம் தான். குழந்தை அனுபவம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் முதல் அந்த குழந்தையின் அனுபவம் காயினுக்கு தான். சோத்திரம். முதல் குழந்தை.
முதல் பிறந்த அவன் முதன்மை பெறாமல் போனது பரிதாபம் இல்லையா? எவ்வளோ மேன்மை காயினுக்கு. சிலருக்கு தேவ கிருபையினால் முதல் இடம் தேடி வருகிறது. ஆனால் அதன் மேன்மையை உணராமல் தடம் புரண்டு தவறாய் போய்விடுகிறார்கள். சவுல் பாருங்க, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவே அவன்தான். எப்படி ஆண்டவருக்காக எழும்பி இருந்திருக்கணும். கழுதையை தேடி போனவன் மேல கர்த்தர் இறக்க வச்சு, ஒரு கழுதையே இவ்வளவு கருத்தா தேடுறானே, தேசத்தை கொடுத்தா இவன் நல்லா இருப்பான்னு கர்த்தர் அவனை முதல் ராஜாவாக்குனாரு. தகுதி உள்ளவனா அவன் இருந்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கால வேளையில, இந்த மாலை வேளையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் 3:11 சொல்லுகிறது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. உன் மேல ஒரு கிரீடம் இருக்குது, நீ மேன்மையானவன். கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவன். ஆண்டவர் ஒரு நாள் உன்னையும் என்னையும் பார்த்து சொன்னார், என் பார்வைக்கு நீ அருமையானபடியால் கனம் பெற்றாய். எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு இல்லைங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆள்னு சொல்லலாம், ஆனால் உனக்கு கொடுத்தது ரட்சிப்பு, உனக்கு வந்த அந்த அபிஷேகம், தேவனுடைய ரத்தம் உனக்கு கிடைச்சது மாதிரி எத்தனையோ பேர் கிடைக்கல. ஏனென்றால் அவருடைய பார்வையில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் அருமையாக எண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. உலகம் என்ன அற்பமா எண்ணிட்டு, உலகம் என்ன பொருட்டா எண்ணல, ஆனால் ஆண்டவர் என்ன அருமையாய் எண்ணினார். நீ என் பார்வையில் அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. நீ வாழ்க்கைப்படுவாய், உன் தேசம் வாழும் என்று சொல்லிதான் தேவன் நம்மளை ரட்சித்தார். எத்தனை பெரிய பாக்கியம். நம்மளை விட படித்தவங்க, நம்மளை விட அழகானவங்க, நம்மளை விட அறிவானவங்க, நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை, ஹல்லேலூயா, உலகத்தில் மேன்மையானவர்களை வெட்கப்படுத்தும்படி இழிவானவர்களை, இல்லாதவர்களும் ஆகிய, எதற்கு தகுதி இல்லாதவர்களும் ஆகிய நம்மை தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, அந்த ஆண்டவருக்காக நீங்க என்ன பண்றீங்க? பெரிய மேன்மை. நிறைய விளக்கல. இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கே பேசுவேன், தோத்துறோம். ஆனா இவ்வளவு மேன்மையா இருந்தோம், முதலிடம் பெற்றும் பதறாய் போனான். தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் அப்படித்தான், நீ முதலிடம் பெற வேண்டியவன். ஏசா சோத்திரம் சேஷ்ட புத்திர பாகம் என்கிற முதலிடத்தை பெற வேண்டியவன். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவனும் என்று சொல்லப்பட வேண்டிய அந்தஸ்துள்ளவன் இழந்து போனான். கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க 2026 உங்க மேன்மையை விட்டு கீழே இறங்கிடாதீங்க, உங்க ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கிடாதீங்க. அருமையாவுல சிம்சோன் தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி போயிட்டான், தான் யாருன்னே அவன் அறியாம போயிட்டான். சோத்திரம். ஆகவே காயின் பாருங்க, ஒரு கோதுமை மணியா இருக்க வேண்டியவன் முதலிடம் பெற்றிருந்தும் பதறாய் போனான். ஒரு எச்சரிப்பு. இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், கர்த்தரை முதலிடத்தில் வைக்காமல் பதறாய் போனான். இரண்டாவது பாயிண்ட், ஆண்டவரை முதலிடத்தில் வைக்காமல் போனதினால் அவன் பதறாய் போனான். இந்த 2026 இந்த புதிய ஆண்டில் நான் சபையாருக்கு சொல்றேன், உன் வேலையை முதலிடம் வைக்காத, உலகத்துக்கு அடுத்தவைகளை முதலிடம் வைக்காத, பிரியாரிட்டி கொடுக்காத. இந்த 2026 உன் டிட்டர்மினேஷன் என்னவா இருக்கணும்? உங்க தீர்மானம் என்னவா இருக்கணும்? கர்த்தரை நான் முதலிடம் வைப்பேன், கர்த்தருக்கு அடுத்தவைகளை முதலிடம் வைப்பேன். நீங்க முதல்ல கர்த்தரை வைங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது நீ எதை தேடு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. முதலாவது நீ அதை தேடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரித்தவன் என்ன செய்யட்டும், அடகமன், நீ முதலாவது என்னை பின்பற்று. சொன்னாரா சொல்லலையா? நீ முதலாவது என்னை பின்பற்று. வேதம் சொல்லுகிறது, சோத்திரிக்கிறோம், பாத்திரத்தின் சோத்திரிக்கிறோம் வெளிப்புறத்தை அல்ல, பாத்திரத்தின் உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அததான் சொல்றார். அங்கெல்லாம் அந்த இடத்துல முதலாவது சுத்தமாக்குன்னு சொல்றார். ஆகவே ஆண்டவரை முதலிடத்தில் வைங்க. ஆதியாகமம் 4:3 என்ன சொல்லுது பாருங்க.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் காணிக்கைகளை கர்த்தருக்கு சோத்திரிக்கிறோம் காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன செஞ்சான்? கொண்டு வந்தான். சோத்திரிக்கிறோம். ஆனால் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து காணிக்கையை சோத்திரிக்கிறோம் அவன் கொண்டு வந்திருக்கணும். சோத்திரம். அவன் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து காணிக்கை கொண்டு வந்தான் அப்படின்னு நம்ம கூற முடியாது. ஏனென்றால் எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். கதை பாருங்க, ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ ஆபேலுடைய காணிக்க தேவனுடைய பார்வையில் அவன் மேன்மையாய் செலுத்தினான். ஆனால் காயின் காணிக்கை செலுத்தினான், அது தேவனுக்கு மேன்மையான காணிக்கையாக அவன் செலுத்தல. கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க அந்த வேர்டை கொஞ்சம் நல்லா உற்று கவனிக்கணும். நீங்க ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை யாருக்கு செலுத்தினான்? ஏன் ஆபேல் தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினானா? அவன் கர்த்தரை முதலிடம் வைத்தான். ஹல்லேலூயா. ஆனா காயின் கர்த்தரை எங்க செய்யல? முதலிடம். ஏதோ தன் கையில் இருந்த காய்கறிகளை கொண்டு வந்து அவன் கொடுக்கிறான். ஆனா அது தேவனுக்கு மேன்மையானதாக அவன் கொடுக்கலன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஒரு இடத்துல சாலமோன் சொல்லுகிறார், என் தேவன் பெரியவராய் இருக்கிறார், நான் கட்டும் ஆலயம் பெரிதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஏன் பெரிய ஆலயத்தை சாலமோன் கட்டினா? என் ஆண்டவர் பெரியவரியா, வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானத்தை தமக்கு சிங்காசனமாக பூமியை தனக்கு பாதபடியாய் வைத்திருக்கிற பிரம்மாண்டமான தெய்வத்துக்கு நான் சின்னதா கட்ட மாட்டேன், பெருசா கட்டுவேன்னு சொன்னான். அப்ப கர்த்தரை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ அப்படித்தான் உங்களுடைய காணிக்கை இருக்கணும். நிறைய நேரம் சபையில தான் கஞ்சாமுட்டித்தனத்தை காட்டுவாங்க. காணிக்கை பெட்டியில பார்த்தா தான் தெரியும். மஞ்சாக்காமல வந்தது, கடைக்காரன் எடுத்துன்னு போக முடியாது, சோத்திரிக்கிற கடைக்காரன் வேணாம் இந்த காசில் நான் உனக்கு புளிப்பு மிட்டாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன காசெல்லாம் தூக்கின்னு வந்து இங்கே போடுவாங்க. இங்கே யாரும் தள்ள மாட்டாங்கல்ல. ஒரு 5 ரூபாய் வில்ல இருக்கும், இந்த பக்கமும் தேய்ச்சி மழை மழைன்னு இருக்கும், அந்த பக்கமும் தேய்ச்சி மழை மழைன்னு இருக்கும். அது எதுக்கு தான் போட்டாங்கன்னே தெரில. தோத்திரம். சில 5 ரூபாயெலாம் மஞ்சாத்தூளில் தோச்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு தான் மஞ்சா காமலன்றேன். தோத்திரம். சிலதெல்லாம் டிபி வியாதி, சிலலாம் கிழிஞ்சு போனது. சோத்திரம். சிலலாம் கிழிச்சு ஒட்டனது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? தேவனை மேன்மையான பாருங்க, நீ கர்த்தரை முதலிடத்தில் வச்சா மேன்மையா எழுத்தா நீ கர்த்தருக்கு செய்வது மேன்மையானதா தானே இருக்கணும். ஹல்லேலூயா. அது ஏதோ ஒரு காணிக்கை பெட்டியில போடுறோம், ஏதோ ஒரு பாஸ்டருக்கு கொடுக்குறோம், ஏதோ ஒரு சபைக்கு கொடுக்குறோம், அந்த எண்ணம் தான் உன்னை சிறுமையாக உன்னை போட வைக்குது. ஆனால் உங்க எண்ணத்தில் இது பாஸ்டருக்கு அல்ல, என்னை உண்டாக்கின, என்னை சிருஷ்டித்த, என்னை உருவாக்கின கர்த்தருக்காக. வெறும் காணிக்க மட்டும் இல்லைங்க, நீங்க செய்யற ஜபம், நீங்க செய்யற ஆராதனை, கர்த்தருக்காக கொடுக்கிற டைம், கர்த்தருக்காக செய்கிற ஊழியத்திற்காக நீங்க போடுற எஃபெக்ட், உங்க மைண்ட்ல ஒன்று தான் இருக்கணும், நான் எந்த மனுஷனுக்காக இது அல்ல. ஒரு சபையில நீ ஒரு பெருக்கினாலும் சரிதான், ஒரு சபையில ஒரு சேரை போட்டாலும் சரிதான், ஒரு சபையில ஒரு டாய்லெட்டை கிளீன் பண்ணாலும் சரிதான், அல்லது வரிசையா உட்கார வைக்கிறதுக்கான காரியங்களை செய்தாலும் சரிதான். சபையில செய்கிற எந்த ஒரு பணியும் யாருக்காகவோ நாம் செய்கிறதல்ல, அது கர்த்தருக்காக, தேவனுக்காக. அல்லேலூயா. இந்த எண்ணம் ஆபேலுக்கு இருந்துச்சு, ஆனா இந்த எண்ணம் யாருக்கு இல்ல? காயினுக்கு இல்ல. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காயினுடைய காணிக்கையில் கனி இருந்தது, அவனுடைய உள்ளத்தில் ஆவியின் கனி இல்லை. கையில கனிகள், ஆனா உள்ளத்துல என்ன இல்ல? அன்பு என்கிற கனி இல்லை, இச்சை அடக்கம் என்கிற கனி இல்லை, விசுவாசம் என்கிற கனி இல்லை, சாந்தம் என்கிற கனி இல்லை,
தயவு என்கிற கனி இல்லை, ஆனா கையில கனி. அன்பை பாட்டு பாடுறோம், ஆனா அன்பு உள்ளத்துல இல்லை. மன்னிப்பை பற்றி பாடுறோம், மன்னிப்பு உள்ளத்துல இல்லை. இச்சை அடக்கத்தை குறித்து பாடுறோம், இச்சை அடக்கம் இல்லை. விசுவாசத்தை குறித்து பாடுறோம், அதுக்குரிய கனி இல்லை, உள்ள கனி இல்லை. ஆனா வெளியில மட்டும் கனி. எப்படி இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு கையில தான் பைபிள், ஆனா இருதயத்துல பைபிள் இல்லை. வாயில தான் நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம், இருதயத்துல ஸ்தோத்திரம் இல்லை. உதட்டுல தான் தேவனை கனம் பண்றாங்க, ஆனா இருதயம் தூரமாய் இருக்கிறது. அது தேவனுக்கு மேன்மையான பலியாக இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திருக்கிறோம். 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 4:5, காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ப்ளீஸ் லிசன் த வேர்ட். உன் காணிக்க ஆண்டவருக்கு 2வது தான், முதல்ல நீ தான் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். காயினை முதல்ல அங்கீகரிக்காததனால் அவன் காணிக்கை அங்கீகரிக்கல. நீ சரியில்லாம நீ செய்யும் எதுவும் தேவனுக்கு ஏற்புடையதல்ல. ஆண்டவர் சொன்னார், உனக்கும் முதல்ல நீ யார், அதான் ரொம்ப முக்கியம். அவன் ஆண்டவருக்கு ஏதோ செலுத்தினா ஆண்டவர்கிட்ட ஏதோ நமக்கு வரும்னு தான் கொண்டு வந்தானே ஒழிய அவனை முதலாவது தேவனுக்கு காணிக்கையா படைக்கல. முதல்ல உன்னை காணிக்கையில போடு, பிறகு உன் பணத்தை போடு. உன்னையே போட்டுட்டா உன் பணத்தை தருவது உனக்கு இயல்பா எளிதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குன்னா அப்படியே கை குஷ்டமா மாறிடும், இழுத்துக்கும் பின்னாடி. ஆனால் ஊருக்கு உலகத்துக்கு டூருக்கு போன, அங்கே போன இங்கே போனா அந்த கை நீளும் 4-5 முழத்துக்கு தோத்துரும். கர்த்தருக்கு தான் ரொம்ப கஞ்சாமூட்டித்தனம். நான் சொல்லுகிறேன், உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் பொருளாதாரத்தால் கனப்பண்ணினால் ஒழிய உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பை நீங்கள் காண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவனுடைய காணிக்கை பலியா இல்லை. ஆண்டவர் பாருங்க, காயினே முதல்ல அவருக்கு பிடிக்கல, அதனால் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன செய்யல, அங்கீகரிக்கல. ஆனால் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் என்ன செய்யல, அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி, அந்த காயினுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டுச்சு, அங்கீகரிக்கப்பட்டு காயினுக்கு தெரியுது, அவன் முகநாடி மாறுது, எரிச்சல் வருது. ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னு அவன் யோசிக்கல. நிறைய பேருக்கு அப்படிதான். இவங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணாங்களா, கர்த்தரை ஒழுங்கா தேடினாங்களான்னு இவங்க தன்னை பரிசோதிக்க மாட்டாங்க. ஆமாம், நான் ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கு வந்தேன், ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சுட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு. சும்மாங்க, ஆண்டவர்னு சொல்கிறதா சும்மா தாங்க. பைபிள்னு சொல்கிறாங்க, ஜபான்னு சொல்கிறாங்க, எல்லாம் செஞ்சு தாங்க பார்த்தேன், எனக்கு ஒன்று ஆண்டவர் செய்யலாங்க அப்படின்னு உடனே ஆண்டவர் மேலே குறை சொல்கிறாங்க. நான் சரியா ஜெபம் பண்ணனா, என் காணிக்கை நான் ஒழுங்காக படைச்சனா, என்ன கர்த்தருக்கு நான் காணிக்கை கொடுத்தனா. ஃபாதர் பெர்க்மன் உன்னை கொடு, ஒப்பு கொடு உற்சாகமாய், உன்னை கொடு, ஒப்பு கொடு, அப்புறம் தான் பின்னாடி எல்லாம். இவங்களை தங்களை கொடுக்க மாட்டாங்க. இவங்க போடுற ஒன்றை மட்டும் ஆண்டவர் வாங்கிக்கின்னு இன்று முதல் நீ ஆஸ்வதிக்கப்படுவ, அதெல்லாம் பீலாதான் தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, காயின் நமக்கு எச்சரிப்பு. காயின் கர்த்தரை எங்க வைக்கல, முதலிடத்தில் வைக்கல. நீ ஆண்டவரை முதலிடத்தில் வச்சா உன் காணிக்கை மேன்மையானதா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு தசமா காணிக்க அல்லது 1 மணி நேரம் ஒதுக்கி ஜெபிப்பது, டைம் எடுத்து ஒரு ஊழியங்களுக்கு போகிறது, சோத்திரம், அதை நீங்க வேஸ்டான டைம்னு எண்றீங்கன்னா ஒன்னே ஒன்றுதான், கர்த்தரை நீங்கள் மேன்மையா எண்ணவில்லை, அதை கர்த்தருக்கு செய்கிறோம் என்று நீங்கள் எண்ணவில்லை. பைபிள் சொல்லு, கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டினா அது பதறுதான். காயின் நமக்கு ஒரு எச்சரிப்பு. நான் காயின் வழியில் நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் காயினுடைய குறைவுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இதெல்லாம் காயின் வழி. இந்த வழியில சபையார் போகக்கூடாது, இந்த வழியில தேவ பிள்ளை போகக்கூடாது. இந்த காயினுடைய இந்த வழி ஏதாவது இருக்கிறதா என்று தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களை தற்பரிசோதனை செய்து பாருங்கள்.
மூன்றாவது, சகோதர உறவுக்கு சரியான இடம் கொடுக்காமல் பதறாய் போன காயின். சகோதர உறவுக்கு சரியான இடம் கொடுக்காத பதறாய் போன காயின். நீங்கள் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். இங்கே தான் துரோகம் இருக்குது. அது ஒரு ஆரம்பத்தில் நல்ல சாதாரணமாக தொடங்குது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். என்ன பேசினா நமக்கு தெரியல, ஆனால் நைஸாக பேசியிருக்கிறான். தோத்திரம் அது மட்டும் எனக்கு தெரியுது. பேசி அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில், அப்படியே அவன் காய்கறி அவன் பயிரிடுறவன் தானே, அதனால் தன்னுடைய ஒர்க் ஷாப்புக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறான். வாடா தம்பி, என் வயல்வெளியெல்லாம் பாரு, என்னெல்லாம் விளைஞ்சிருக்குன்னு பாருன்னு அவன் கூட்டி போகிறான். ஆனால் உள்ளத்தில் எரிச்சல், உள்ளத்தில் கொலகார ஆவி, உள்ளத்தில் பாதகம், உள்ளத்தில் மன்னிக்க முடியாத தன்மை, உள்ளத்தில் எரிச்சல் அவ்வளோத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தம்பிக்காரன் அன்பா பேசுகிற மாதிரி பேசி வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி, அதுவரைக்கும் சாதகமாய் பேசின காயின் சட்டுன்னு எப்படி செய்யறான்? விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். தக்கூட பிறந்த தன் தம்பியாகிய ஆபேலை ஈவு இரக்கம் இல்லாமல் அன்பாய் பேசுகிறது போல பேசி பிறகு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று நீங்கள் பாருங்கள். காயினுடைய உள்ளம் எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய உள்ளம் நிறைய அப்படிதான் இருக்கு. வெளியே பார்த்தா சிரித்த முகத்தோடு ஸ்தோத்திரம், வெளியே பார்த்தா சோதர தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்தஸ்தோடு அந்த முகத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? உள்ளத்தில் பொறாமை, உள்ளத்தில் எரிச்சல், உள்ளத்தில் மன்னியாத தன்மை, உள்ளத்தில் இவன் எப்படா சாவான், இவன் எப்படா ஒளிவான் என்கிற எண்ணத்தை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் பாட்டு பாடிக்கிட்டு, வெளியே மட்டும் கத்தரை தேடிக்கொண்டு, வெளியே மட்டும் சோத்திரம் தேவ பிள்ளையை போல நீ காண்பிக்கிறவனாயிருந்தால் நீயும் ஒரு காயின் தான். பதறாய் போவோம், கோதுமை மணியாக இருக்க மாட்டோம், பதறாத்தான் போவோம். நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு நன்றாய் விளங்க. 1 யோவானுக்கு சோத்திர நிருபம், 1 யோவான் நீங்கள் பல முறை வாசித்திருப்பீர்கள், ஆனால் நிறுத்தி நிதானமாக இதை நீங்கள் படித்திருக்க வாய்ப்பில்லை. 1 யோவான் 3 வசனம் 12 கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். 1 யோவான் 3 வசனம் 12, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ப்ளீஸ் லிசன் த வேர்ட். பைபிள் நமக்கு பாருங்க, காயின் வழியில் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன வேதம் காயினை போல என்ன செய்ய வேண்டாம்? இருக்க வேண்டாம். பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, ஆரம்பத்தில் தேவ பிள்ளைதான் அவன், ஆனா இப்போ பொல்லாங்கினால் அவன் உண்டாயிருக்கிறான், சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறான். வெளியத்தான் விசுவாசி, ஆனா உள்ளத்தில் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டான். உண்டாயிருந்து தன் சகோதரன் என்ன செய்தானா? கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது, நம்மோடு பேசுது. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? ஒரு கேள்விக்குறி வருது பாருங்க. பைபிளே நமக்கு வியாக்கியானம் கொடுக்குது. காயின் எது நிமித்தம் தன் சகோதரனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும், கவனிங்க, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. அவனுக்கு காயினுடைய ஏன் கொலை பண்ணனா? இவன் ஜெபிக்கிறானே, இவன் பைபிள் படிக்கிறானே, கர்த்தர் இவனோடு பேசுகிறாரே, கர்த்தர் இவனுக்கு சாதகமா இருக்கிறானே, இவன் நீதியின் வழியில நடக்கிறானே, உண்மையின் வழியில் நடக்கிறானே, உத்தமத்தின் வழியில நடக்கிறானே. ஐயோ, எனக்கு அந்த நீதியின் வழியில் நடக்க முடியல, ஆனா இவன் அந்த நீதியின் வழியில நடந்து, உத்தம வழியில நடந்து, ஜப வழியில நடந்து, வேத வழியில நடந்து, தேவனிடத்திலிருந்து அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு தேவன் அவன் காணிக்கை அங்கீகரித்து அவன் உயர்ந்து கொண்டு போகிறானே. ஆனால் எனக்கு அவனை போல சோத்திர நீதியா இருக்க முடியல. ஆனா நான் ஒன்று செய்ய போகிறேன், அவனை ஒய்சி கட்ட போறேன். அப்பதான் நான் அந்த இடத்துக்கு வர முடியும். அவன் நீதியிலே
அவனை போல நானும் ஜெபிக்க வேண்டும், அவனை போல நான் வேதம் வாசிக்க வேண்டும், அவனை போல நான் தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு வரல. ஏன்னா அவனுக்குள்ள பொல்லாங்கன் உள்ள இருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். இவன் தேவனை தேடுறான், அதனால உயர்றான். இவனை விடவே கூடாது, இவனை கொண்டு போட்டுறணும். இன்னைக்கு பிசாசு அப்படித்தான் தேடுறான். ஜெபிக்கிற ஆளை, வேதம் வாசிக்கிற ஆளை, சபைக்கு போகிற ஆளை, ஊழியம் செய்கிற ஆளை, ஆத்துமாக்களின் மேல் பாரப்படுகிற ஆளின் மேல அவன் கவனமாய் இருந்து எப்படியாவது விழுங்கலான்னு பார்க்கிறான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பொல்லாங்கனுக்கு சோத்திருக்கிறோம். நாம இடம் கொடுக்காம விசுவாசத்தில் உறுதியா இருந்து அந்த பொல்லாங்கனாகிய சாத்தானை எதிர்த்து நீங்கள் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஜெபிக்காம, சர்ச்சுக்கு வராம, ஊர் சுத்தின்னு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சும்மா அப்படியே ஆராதனை பாட்டெல்லாம் முடிஞ்சு போய் அப்படியே அசைந்தாடம்மா கைவீசம்மா கைவீசுன்னு வந்துட்டு அப்புறம் 8 முறை 9 முறை சர்ச்சை விட்டு போய் அங்கே போகிறேன், பாத்ரூமுக்கு போகிறேன், டாய்லெட்டுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன்ட்டு நடந்த செய்தி முழு செய்தி உன் காதில் விழாமல் நானும் வந்தேன்னு சொல்லிட்டு சோத்திரம் வந்துட்டு போகிற நீ ஆளாயிருப்பாயானால் நீ பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிறவர்கள். உன் கிரிய நீதி உள்ள கிரியா இல்லை. அவன் ஏன் கொலை செய்தான்? ஐயோ, அவன் கிரிய நீதி உள்ள கிரியா இருக்குதே. அவன் வளர்றான், அவனை வெட்டி போட்டுடணும், பலி போடணும், அவனை கொன்னுடும். அப்படிதான் அவன் நினைக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இப்போ சபையில் வராங்கன்னா அவங்களுடைய ஒருத்தன் வளர்றாங்க, கர்த்தருக்குள்ள வளர்றாங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, வளர்றாங்க, அவங்க உபாசிக்கிறாங்க, அவங்க வளர்றாங்க, சோத்திருக்கிறோம், அவங்க கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறாங்க, அவங்க வளர்றாங்க, அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, வளர்றாங்க, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்றாங்க, வளர்றாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த சகோதரன் செய்கிற அந்த நீதியின் கிரியை போல, இந்த சகோதரி செய்கிற அந்த நீதியின் கிரியை போல நானும் சோத்திர பதறா இல்லாமல் நான் யாரா இருக்கணும்? கோதுமை மணியா இருக்கணும். ஆண்டவரே, நான் காயினை போல சோத்திருக்கிறோம், அப்படி செய்யக்கூடாது. அப்ப கொஞ்சம் கவனிங்க. சோத்திரம், தேவனுடைய பிள்ளையே புரிந்து கொள்ளுங்கள். ஏன் கொலை செய்தான்? அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் நல்லா திரும்ப அதை வாசி பாருங்க. ஏன் கொலை செய்தான்? பைபிள் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும். அவன் கிரியை எப்படி இருக்குதுங்க? பொல்லாதது. ஆனால் தன் சகோதரனுடைய கிரியை எப்படி இருக்குது? நீதி உள்ள கிரியை. அப்போ உங்க கிரியை பொல்லாததா இருக்கா? உங்க கிரியை நீதி உள்ள கிரியா இருக்கா? உங்க கிரியை நீதி உள்ள கிரியா இருந்தால் நீங்கள் கோதுமை மணியான விசுவாசிகள். உங்கள் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்குமானால் நீங்கள் பதறாய் போகக்கூடியவர்கள், நீங்கள் காயின் வழியிலே நடக்கிறவர்கள். சில கிரியெல்லாம் பாருங்க, சோத்திரம் போட்டு கொடுக்கிறது, எதிர்த்து பேசுறது, பைபிள் வாசிக்காதது, ஊழியம் செய்யாதது, நேரத்தோடு ஆலயத்துக்கு வராதது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாதது, பிரசங்க முடியாதது, கர்த்தருக்கான இன்னும் வளரணுமே, ஆண்டவருக்கான எதையாவது செய்யணுமே, இந்த புதிய ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும், என் நாட்கள் விரயமா போதே. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் அழுதாங்க என்கிட்ட, பாஸ்டர் என்னால் கீழே உட்காந்து முட்டி போட்டு ஆராதிக்க முடியல பாஸ்டர், சேரில் உட்கார எனக்கு இஷ்டமே இல்லை. சேரில் உட்காரவன நான் குறையா சொல்ல, அந்த சகோடைய பாரத்தை நான் சொல்கிறேன். நான் சபைக்கு வரும்போதெல்லாம் ஒரு இடத்த பார்க்குறேன். நான் ஆரம்பத்தில் இங்கே உட்காந்து நான் கர்த்தரை சேவிச்சனே, என்னால் நான் சொன்னேன், சிஸ்டர் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார், ஆண்டவர் சரத்தை பார்க்கறது இல்லை. உங்களுடைய வெளியில் நீங்கள் சேரில் உட்காருறீங்களா மேலே உட்காருறீங்களா அதெல்லாம் பார்க்கல, உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு. நீங்கள் ஏன் அப்படின்றீங்க? இல்லை பாஸ்டர், நான் அதை பார்க்கும்போது நான் முட்டி போட முடியலையே, கீழே உட்கார்ந்து நான் கர்த்தரை ஆராதிக்க முடியலையே, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், எனக்கு வேறு என்னத்துக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்க பாஸ்டர், நான் கீழே உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கணும், முட்டி போட்டு கர்த்தரை ஆராதிக்கணும், எனக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேறு ஒன்றுத்துக்கும் ஜெபம் பண்ணாதீங்கன்றாங்க ஒரு சிஸ்டர். நேற்றைக்கு பாருங்க, ஆண்டவருக்காக ஏதோ செய்யணும்னு விரும்புகிறாங்க. தோத்திரம், இந்த புதிய ஆண்டில் கர்த்தருக்காக போன ஆண்டு ஜபிக்காமல் போனது, யார் மேலே உள்ள கசப்பில் சர்ச்சுக்கு வராமல் நின்னது, யார் மேலே கசப்பில் இதுக்கு தான் செய்வேன் இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு நிறுத்தி போகிறது, இதெல்லாம் காயினுடைய வழி. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் கோபம் நியாயமாக இருக்கலாம்,
ஒருவேளை நீங்கள் யோசிப்பது சரியான கூட தான் இருக்கலாம், ஆனால் அது தேவன் சரின்னு சொல்ல மாட்டார். சோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையா ஓடுவேன், என் ஜீவன் தப்ப நான் ஓடுவேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சோத்திர பொறுப்பு நான் தான். நான் இன்னொருத்தவளை பார்த்து இன்னொருத்தவனை உற்சாகப்படுத்தல, இன்னொருத்தவன் இப்படி சொல்லிட்டான், இன்னொருத்தவன் அப்படி சொல்லிட்டான்னு என் ஓட்டத்தை நான் ஏன் நிறுத்தணும்? என் ஜீவனை நான் ஏன் நஷ்டப்படுத்தணும்? என் பொண்டாட்டி வந்தா என்ன வராட்டின, என் புருஷன் வந்தா என்ன வராட்டின, என் பிள்ளை வந்தா என்ன வராட்டில்ல, என் ஜீவன் தப்ப நான் இந்த ஆண்டு ஓடுவேன். கையை நல்லா தட்டி, என் ஜீவன் தப்ப உன் ஜீவன் தப்ப நீ ஓடு. லோத்து மனைவி வரலதாங்க, திரும்பிட்டான். ஆனா அவன் லோத்து மனைவி திரும்பிட்டான்னு லோத்துவுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப நீ என்ன செய், ஓடு. பிள்ளைகள் இல்ல, உன் ஜீவன் தப்ப ஓடு. குடும்பத்துக்கு நாம தான் பொறுப்புங்க. ஆனா அத காரணம் காட்டி நாம பின்னாடி நின்றுகிட்டு இருந்து என்ன செய்ய போறோம்? இந்த புதிய ஆண்டுல பதறா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நான் கர்த்தருக்காக எழும்பணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுது. ரோமர் 12 வசனம் சோத்திர 10 இப்படி சொல்லுகிறது. அருமையானவர்களே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிர்க்கணும். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க, பட்சமா இருங்க. இன்னொருத்தவன் கனம் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்க முன்னாடி கனம் பண்றீங்க, அவன் திரும்பி உங்களை கனம் பண்ணாட்டி போட்டோம், உங்களுக்கு அந்த மேன்மை வந்துட போது. ஒருவரில் சோத்திர கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஒருவர், அதாவது சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருங்க, பட்சமா இருங்க. கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர். காயின் இதற்கு எதிரானவன். அவன்கிட்ட சகோதர சிநேகம் இல்லை, தன் சகோதரன் மேல் பட்சமா இருக்கிறது இல்லை, தன் சகோதரனை கனம் பண்ணுகிறதில் முந்திக் கொள்ளுகிற அனுபவம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. ரொம்ப முக்கியமான வேர்டு இது. நம்ம சில நேரம் வேகமாக படிச்சுட்டு கடந்து போயிடுறோம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னில் அன்பாய் இருக்கிறது போல நாங்களும் என் சபையிலே கூடி வருகிற என் சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ளே இயேசு என்னில் அன்பாய் இருக்கிறது போல நாங்கள் அவர்களில் அன்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிங்க நம்ம மேல அன்பா இருந்தாரு? நான் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். நான் நல்லவனா இருக்கும்போது அவர் அன்பு கூறல. கிறிஸ்துவின் அன்பு எப்போ எனக்குள்ள வந்துச்சுங்க? நான் பாவியா இருக்கும்போது. ஒன்று. ரெண்டாவது, பைபிள் சொல்லுகிறது அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம அவரை அப்பான்னு சொல்லதுனால அவர் என்ன பிள்ளைன்னு சொல்லல, அவர் என்ன பிள்ளைன்னு சொன்னதுனால நாம் அவர் அப்பான்னு சொன்னோம். அன்பு கூறுகிறதில் அவர் என்ன செய்தார்? முந்திக் கொண்டார். நம்மேல் வைத்த அன்பினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அன்பு கூர்ந்து நம்மை கழுவினார். அழுக்காக பாவக்கரையோடு பாவ சேற்றோடு இருந்த பொழுதே நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை கழுவினார்.
பாவெல்லாம் போன பிறகு, சேரெல்லாம் போன பிறகு என் செல்லம், என் வயரன்னு அவர் முத்தம் கொடுக்கல. சேத்தோட அழுக்கோட நாத்தத்தோடு இருக்கும் போதே என் மேல அன்பு வைத்து என்னை கழுவினார். இந்த உலகம் கழுவி அன்பு கூறுகிறது, ஆனால் இயேசு அன்பு கூர்ந்து கழுவினார். ஒருவேளை ஒரு சில நேரங்களில் நிறைய தாய்மாரை பார்த்துருக்கிறேன், பிள்ளை கக்கா இருந்துடும், இப்படி தூக்கின்னு ஓடும். ஏன்? நாத்தம் ஒரு பக்கம், அதை அணைச்சா அதனுடைய அசிங்கெல்லாம் ஏன் மேலே, அது பெத்த பிள்ளை தான். ஆனால் அது இப்படி எடுத்துன்னு, ஐயோ பத்தாம் கழுவுன்னு அதுக்குள்ளே பாரு அப்படி எடுத்துன்னு போவாங்க. போய் அதை கழுவி பவுடர் போட்டு எல்லாம் போட்டு செல்லம் பா அப்படின்னு கட்டி அணைப்பாங்க. இதான் மனுஷ அன்பு. ஆனால் ஆண்டவர் அதை விட கேடுகட்டு நாரி கிடந்த நம்மளை அவர் அன்பு கூர்ந்து கழுவினார். சத்தியம் புரியுதுங்களாங்க? அப்ப தேவனுடைய அன்பை நான் சொல்றேன், இந்த மாதிரி அவர் நம்ம மேல அன்பு வச்ச மாதிரி நாம் மற்றவர்கள் மேல் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். பிரசங்கம் பண்றது ஈஸி, நீங்க அல்லேலூயா சொல்றது அதை விட ரொம்ப ஈஸி. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள், ஆனால் நீங்கள் தான் கோதுமை மணியான விசுவாசிகள். ஆமென்னு சொல்லுங்க. எனக்கு டைம் இல்லை, நேரம் முடியுது. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கிருபையை பற்றி கொள்ளாமல் பதறாய் போன காயின் கிருபையை பற்றி கொள்ளல, அதனால் அவன் பதறாய் போனான். நாலாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுல 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த வசனத்தை வாசிச்ச பல முறை நான் அழுதுருக்கேன். இந்த காயின் நல்லவனா? இந்த காயின் உத்தமமானவனா? அவனுடைய தப்பிதங்களை முன்னாடி உள்ள குறிப்புகளை எவ்வளோ பார்த்தோம். ஆனால் இந்த காயின் மேலே தேவன் வச்ச கிருபையை கொஞ்சம் பாருங்களேன். இவன் நல்லவன் கிடையாது, தேவனுக்கு பாத்திரமானவனாகவும் நடக்கல, கர்த்தருக்கு உகந்தவனாகவும் இந்த காயின் நடக்கல. ஆனால் இந்த காயினை கர்த்தர் நோக்கி சொல்றாரு, காயினை கொள்ளுகிற எவன் மேலும், இவன் ஏற்கனவே கொலகார பாவி. இந்த காயின் தன் தம்பியை துடிக்க துடிக்க கொலை செய்தவன். இங்கே இயேசுவினுடைய மனதுர்க்கத்தை அன்பையை நீங்கள் பார்க்கணும். தன்னுடைய தம்பி, தன் கூட பிறந்த சகோதரனை துடிக்க துடிக்க கொலை செய்த கொலகார பாவி, இவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். அவன் கொடுக்குற செக்யூரிட்டியை பாருங்க, பாதுகாப்பை பாருங்க. காயினை கண்டுபிடிக்கிற எவனோ அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளத்தை போட்டார்னு தெரியல, அந்த அடையாளத்தை போடுறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் ஒரு காலத்தில் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான். கர்த்தர் நம்மேல் ஒரு அடையாளம் போட்டார். அவருடைய ரத்தம் என்கிற அடையாளம், அவருடைய நாமம் என்கிற அடையாளம், அவருடைய சிறகு என்கிற அடையாளம், அவருடைய வசனம் என்கிற அடையாளம், அவருடைய பிரசன்னம் என்கிற அடையாளத்தை கர்த்தர் நம்ம மேல போட்டு, இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, சாத்தானே உலகமே என் பிள்ளைய தொற்றுறாத, என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, ஒரு அடையாளம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமா இருக்கும். இந்த அடையாளத்தை கண்டு சங்கார தூதன் கடந்து போவான். என்னைக்கோ நம்மளாம் செத்து ஒழிய வேண்டிய ஆளுங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, என்றோட மாண்டு போக வேண்டிய ஆளு. ஆனா ஏன் மாறல தெரியுமா? அவர் போட்ட ஒரு அடையாளம். கையை தட்டி வாயை திறந்த, ஆண்டவரே எங்க மேல ஒரு அடையாளத்தை போட்டீங்களே, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க சார். இந்த 2026 நீ எதினால் வந்தாய்,
எதனால் பாதுகாக்கப்பட்டாய்? எதனால் இந்த ஜீவன்? எதனால் இந்த வாழ்வு? எதனால் இந்த தயவு? எதனால் இந்த கிருபை? எதனால் இந்த வாய்ப்பு? எதனால் இந்த சந்தர்ப்பம்? அவர் போட்ட அடையாளம், அந்த இரத்த அடையாளம், அந்த வசனமாகிய அடையாளம், அந்த நாமமாகிய அடையாளம். அந்த சிறகுகளை மூடிக்கொண்டார். அவருடைய வீட்டிலே உங்களை மறைத்து கொண்டார். சத்துரு தொடாதபடி, வியாதி தொடாதபடி, விபத்து தொடாதபடி, விக்கினங்கள் தொடாதபடி, சத்துருவினுடைய பொறாமைகள் தொடாதபடி, சத்துருவின் இக்கட்டு உன்னை தொடாதபடி, உன் பிள்ளைகளை தொடாதபடி, உன் வீட்டை தொடாதபடி, உன் வாசற்படியை தொடாதபடி, உன்னை காத்துக்கொள்ளும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை எந்த தீங்கு தொடாதபடி, பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் உன்னை தொடாதபடிக்கு சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேள்களை மிதிக்க, சர்ப்பங்களை மிதித்து போட, பில்லி சூனியம், மாந்திரீகம், அந்தகாரம், இருட்டு உன்னை தொடாதபடி, சிங்கங்கள் உன்னை விழுங்காதபடிக்கு உன் மேல கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த அடையாளம் மட்டும் இல்லைன்னா நீ என்னைக்கோ ஒழிஞ்சிருக்க வேண்டிய, என்றைக்கோ காலியாக போக வேண்டிய ஆளு. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எனக்கு தெரிந்து சில நேரம் சொல்லுவோம், எங்க பயங்கரமான விபத்து, கொஞ்ச நேரத்தில் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு சில காரியங்களை உன் கண்ணில் பார்த்துட்டு நீ சொல்ற. ஆனால் உன் கண்களுக்கு தெரியாம உனக்கு விரோதமாய் வந்த எத்தனையோ அகோரமான ஆபத்துக்கு கர்த்தர் இந்நாள் வரைக்கும் உன்னை காத்து, இந்நாள் வரைக்கும் உன்னை விலக்கி, எதனால உன் மேல கர்த்தர் அடையாளத்தை போட்டார். ஆண்டவர் அவன் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். இந்த வார்த்தையை காயினை பார்த்து தான் சொல்றார் கர்த்தர் அவனை நோக்கி. இப்ப எனக்கு இங்க ஒரு கேள்வி ஒன்று வருது. அட படுபாவி, கொலகாரப்பாவி, உனக்காக ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த காயினை கொள்ளுகிறவன் மேல் 7 பலி சுமருன்னு சொல்லி அவனை கொன்று போடுகிறவன் மேல கொன்று போடாதபடி ஒரு அடையாளத்தை போட்ட காயின் என்ன பண்ணிருக்கணும்? மனம் கசந்து அழுது கதறி, ஆண்டவரே, கொலை செய்யப்பட வேண்டிய எனக்கு, சோத்திரிக்கிற வீழ்த்தப்பட வேண்டிய எனக்கு, என் மேலேயே ஆண்டவரை இவ்வளோ பெரிய கிருபையை காட்டுறீங்கன்னு சொல்லி அவன் அழுது கண்ணீர் விட்டு அந்த கிருபையை அப்படியே பற்றி கொண்டு அவன் கதறி இருந்திருப்பான். ஆனால் ஒருவேளை அவன் லைஃப் கூட மாறி இருக்கும். ஆனால் கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தின போதிலும் கூட அதை அவன் பற்றி பிடிக்கவில்லை. நிறைய நேரம் கர்த்தருடைய கிருபையை அசட்ட பண்ணிடுறோம், கர்த்தருடைய கிருபையை அலட்சியம் பண்ணுறோம். ஜெபிக்கல, ஆனால் வண்டி ஓடுது. ஜெபிக்கல, குடும்பம் ஓடுது. ஜெபிக்கல, ஒன்றும் பண்ணல, புது வருஷத்துக்கு வந்துட்டோம். நமக்கு என்ன வருதுன்னா ஒரு திமிரு வந்துடுது, ஒரு அகந்த வந்துருச்சு. தேவ கிருபையை அசட்ட பண்ணுறோம், அவருடைய தயவை அசட்ட பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளையே, அந்த கிருபையை நீ அசட்ட பண்ணாத. யோனாவில் ஒரு வசனம் வருகிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இல்லை, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு எளிதாய் தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்படிதான் போக்கடிச்சான் இந்த காயின். அவனுக்கு அன்பின் கயிறுகளை நீட்டினார். அதை பிடிச்சு அந்த பாவ குழியிலிருந்து அவன் மேலே ஏறி வர வேண்டாம், கதறி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, என் தம்பிய நான் கொலை செஞ்சு தோத்துறோம், நான் அழிச்சு போக வேண்டியவன், என்னை யாரும் கொல்லக்கூடாதுன்னு என் மேல ஒரு அடையாளத்தை போடுறீங்களாப்பா. இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணனே, இந்த தேவன் மேல நான் பட்சமா இல்லையே, இந்த தேவனுக்கு நான் உண்மையா இல்லையே. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கிருபை செஞ்சிக்கலே, ஜெபம் பண்ணலையே, வேதத்தை வாசிக்கலையே, நிறைய பேருக்கு கூட அன்பை எடுத்து சொல்லலையேப்பா அப்படின்னு நம்ம அழுதுருக்கணும். இன்றைக்கு இந்த நாளில் கேட்கிற இந்த தேவ செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நான் இந்த 2026 வர வேண்டிய ஆட்களே அல்ல. ஏனென்றால் அவர் கொடுத்த நாட்களை நாம் தேவனுக்காக நாம் பயன்படுத்தவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷப்படுத்தி கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இந்த 2025 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நாளை நீங்க கர்த்தருக்குன்னு விசேஷப்படுத்துனீங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விசேஷப்படுத்த முடிஞ்சதா? எவனா கூட்டா உடனே பேகை தூக்க வேண்டியதுதான். பாஸ்டர் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் நடத்துகிற அவர் பேசி பேசி செத்து ஒழியட்டும், நாம பண்ணிவிட்டு போவோம். தோத்திரம் என்னைக்கோ ஒரு நாள் தான் பரவாயில்லைங்க. என்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமையே கர்த்தருக்கு நீ விசேஷப்படுத்தலே, நீ மற்ற நாள் எங்க விசேஷப்படுத்த போற? இல்லை, இந்த நாள் கர்த்தருக்கு நான் விசேஷப்படுத்துறேன். 40 நாள் ஜபம் வைப்போம், 21 நாள் ஜபம் வைப்போம், 7 நாள் ஜபம் வைப்போம், சில நேரங்களில் விசேஷ கூட்டங்கள் இருக்கும். இந்த நாளை நம்ம கர்த்தருக்கு விசேஷப்படுத்துவோம், பண்ணல. ஆனால் ஆண்டவர் என்னமோ கிருபையில் இந்த 2026 உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு தீர்மானம் எடுக்கணும், இந்த கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. தேவன் கிருபையா இரக்கமாக அந்த வருஷத்தை தந்திருக்கிறார். இது போல ஒரு வருஷம் அடுத்த வருஷம் வருமானு நமக்கு தெரியாது. இன்றே ரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக நாள், இன்றே அனுக்கிரக வருஷம் இது. ஹல்லேலூயா! எல்லாம் சொல்லுங்க, இந்த வருஷம் அனுக்கிரக வருஷம், இந்த வருஷம் கிருபையின் வருஷம், எனக்கு வாய்ப்பாய் கொடுக்கப்பட்ட வருஷம், அவருடைய இரக்கத்தினாலே நான் பெற்றுக்கொண்ட வருஷம், சத்தம் அவருடைய தயவினால் நான் பெற்றுக்கொண்டிருக்கிற வருஷம். இந்த வருஷம் நான் பதராக அல்ல, கோதுமை மணியாக நான் நடப்பேன். காயின் வழியில நடக்க மாட்டேன், கர்த்தருடைய வழியில நான் நடப்பேன். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாள்ல சோத்திரிக்கிறோம். லூக்கா 12வது அதிகாரம், யாரை எடுத்தவங்க அதை வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம், அதன் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 12 வசனம் 15 என்ன சொல்லுகிறது பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருள் ஆசையை குறித்து, நல்ல கவனிங்க, இந்த பொருள் ஆசையில தான் காயினும் அதில் உட்படுறான். பொருள் ஆசையை குறித்து எப்படி இருங்கள்? எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எல்லாரும் சொல்லுங்கள், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசுவே எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார், இயேசுவே எங்களுக்கு ஜீவன். இயேசு இல்லாம எங்களால ஒன்று செய்ய முடியாது. கைகளை தட்டி, இயேசுவினுடைய கிருபை இல்லாமல், இயேசுவின் வழிநடத்துதல் இல்லாமல், இயேசுவினுடைய அன்பு இல்லாமல் எங்களுக்கு ஜீவன் இல்லை. போன ஆண்டு என் நேரமும் வேலை வேலை, சம்பாத்தியம் சம்பாத்தியம், பொருளாசை பொருளாசை, இதுல தான் நிறைய ஜபம் மிஸ் ஆகுது. வேலை வேலை வேலை. இன்னைக்கு ஒரு பிரேயருக்கு வேக வேகமா அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஓடி முட்டியை போடுவோம். இல்ல, நிர்விசாரம், பொருளாசை. இந்த பொருளாசை தான் தேவனுக்கு முன்னாடி வராம தடுக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, டேய், நீ எவ்வளவு திரளான ஆஸ்தியை நீ வச்சிருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. எத்தனை பேர் தான் ஒத்துக்கிறீங்க? பணம் உனக்கு ஜீவன் அல்ல, உன் ஆஸ்தி உனக்கு ஜீவன் அல்ல, இயேசுவே உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா! அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படியே எஃப் மேஜர். ஹல்லேலூயா! ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான ஸ்வாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட. ஆமென். உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும்.
கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். இயேசு மரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். மரங்கள் கனிகள் எல்லா நாளும் வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். ஆமென். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். glory glory. வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். சோத்திரம். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்று தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட. ஆமென். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் இந்த நாமம் பாட வேண்டும். முதலிடம் கிடைத்தும் பதறாய் போன காயின், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் பதறாய் போன காயின், சகோதர உறவுக்கு முக்கியம் கொடுக்காமல் பதறாய் போன காயின், தனக்கு வந்த கிருபையை பற்றி கொள்ளாமல் பதறாய் போன காயினை போல நாம் இராதபடிக்கு கிருபையை பற்றி கொண்டு நடக்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க, கர்த்தர் கொடுத்த மேன்மையை காத்துக்கொள்ள, சகோதர சிநேகத்தை நாம் கூட்டி வழங்குற கர்த்தருடைய பிள்ளைகளா எங்களை மாற்றும் என்று சொல்லி கைகளை தட்டி எல்லாரும் நல்ல உற்சாகமாக ஹalleluya ஹalleluya இயேசுவே மை ஸ்தோத்திரம்.